ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக குஷ்பு அவர்களோட மகள் அவந்திகா அவர்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு. அந்த திருமணத்தோட வரவேற்புக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் போயிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் எதிர்பார்த்தது விஜய் அவர்கள் போவாரா அப்படின்றதுக்காக தான். ஏன்னா குஷ்பு அவர்கள் விஜய் அவர்களுக்கு அவரோட சிஎம் ஆஃபீஸில் போயிட்டு இன்விடேஷன் வச்சாங்க. அண்ட் கண்டிப்பாக வரணும்னு வேற சொல்லியிருந்தாங்க. ஆனால் சிஎம் விஜய் அவர்கள் இப்போ சென்னையில் செம்ம பிஸியாக இருக்காரு. நேற்று தமிழக பேருந்துகளில் ஏறி பேருந்து எப்படி இருக்கு, மக்களுக்கு நல்ல வசதியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்அப் போனாரு. அண்ட் இன்னைக்கு காலையில ட்ரக்ஸை ஸ்டாப் பண்றதுக்கு விதமா ஒரு மரத்தான் வச்சு எல்லாரும் ரன்னிங் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படின்னு தமிழக முதல்வர் செம்மையா பிஸியா இருக்காரு மக்களோட நலனுக்காக. இந்த ஒரு ரீசனால தான் குஷ்பு அவர்களோட மகள் அவந்திகா திருமணத்துக்கு அவங்க போக முடியல. ஆனா தெலுங்கு பிரபலங்கள், தமிழ் திரைப்பட பிரபலங்கள் இப்படின்னு நிறைய பேர் போயிட்டு விழாவை செம்மையா சிறப்பிச்சிருக்காங்க. இதுல நடிகை த்ரிஷா அவர்களும் போயிருக்காங்க. அண்ட் நேற்று ஃபுல்லா எதிர்பார்த்தது விஜய் அவர்கள் போனார்னா கண்டிப்பா கூட த்ரிஷா அவர்கள் போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனா த்ரிஷா அவர்கள் மட்டும்தான் போயிருக்காங்க. இப்போ அந்த ரூமர்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. இனிமே யாரும் எதை பத்தியும் தப்பா பேச முடியாது அப்படின்ற அளவுக்கு செம்மையான ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க அந்த விஷயத்துக்கு. ஏன்னா கொஞ்ச நாளாவே விஜய் அவர்களையும் த்ரிஷா அவர்களையும் சேர்த்து வச்சு பேசியே ரூமர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வச்சு நிறைய பேர் விஜய் அவர்களோட பேரை கலங்கப்படுத்த பாக்குறாங்க. ஆனா விஜய் அவர்கள் இதை எதை பத்தியும் கண்டுக்க மாட்டாரு. ஏன்னா இப்ப அவரோட வழியில அவர் கரெக்டா போயிட்டு இருக்காரு. ரொம்ப பர்ஃபெக்டான வேலையெல்லாம் அவர் செஞ்சுட்டு இருக்காரு மக்களுக்காக. அந்த மக்களுக்கு என்னென்ன வேணும், மக்களோட வசதி இப்ப கரெக்டா இருக்கா, அவங்களோட நலன் எப்படி இருக்கு அப்படின்றதுலதான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காரு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப த்ரிஷா அவர்கள் மட்டும்தான் குஷ்பு அவர்களோட மகள் அவந்திகா திருமணத்துக்கு போயிருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.